தமிழ் சினிமாவோட வரலாற்றில் சில பயணங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நடிப்பை தாண்டி ஒரு தலைமுறையின் உணர்வாக மாறிவிடுதுங்க. அந்த வகையில் தான் விஜய் அவர்களுடைய பயணம் ஒரு சாதாரண நடிகரின் வளர்ச்சி கதை மட்டும் இல்லைங்க. அது ஒரு காலகட்டத்தில் மனநிலையை பிரதிபலிக்கும் மாற்றத்தின் கதைனே சொல்லலாம். இந்த 30+ ஆண்டு பயணத்தில் உருவான ரசிகர் வளையம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் இயந்திரமாக மாறும் பொட்டன்ஷியல் உடையதாக மெல்ல மெல்ல மாறுச்சு. இதே மாதிரியான மாற்றத்தை கடந்த காலத்தில் எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் ஆகியோரின் பயணங்களிலும் பார்த்துருக்கிறோம். 2026 தேர்தல் அப்படிப்பட்ட ஒரு அதிரடி திருப்பமாக மாறியிருக்குன்னே சொல்லலாங்க. 234 தொகுதிகளில் 118 என்பது பெரும்பான்மை என்ற நிலையில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று அரசின் வாசலில் நிற்குதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் ஆல்சோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் இந்த எண்ணிக்கைகளில் சாதாரண தேர்தல் முடிவு மட்டும் இல்லைங்க, மக்களின் மனதில் உருவான மாற்ற அலைக்கான கணக்கு பதிவுனே சொல்லலாம். அந்த மாற்றத்தின் மையத்தில் விஜய் தான் இருக்கிறாரு. சினிமா திரையில் நாயகனாக இருந்தவர் இப்போ அரசியல் அரங்கில் நேரடியாக தீர்மானங்களை எடுக்கும் நிலைக்கு வந்திருப்பது பல வருஷமாக தேங்கி இருந்த புதிய அரசியல் ஆசையின் வெளிப்பாடுனே சொல்லலாம். இந்த வெற்றி திடீர்னு ஒரு நாளில் வந்த வெற்றி இல்லைங்க. இது இளைஞர்களின் வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பு, பெண்களுடைய பொருளாதார பாதுகாப்பு தேவை, நடுத்தர குடும்பங்களின் வாழ்க்கை செலவு அழுத்தம் அண்ட் ஆல்சோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பழைய அரசியல் முறைகளில் ஏற்பட்ட சோர்வு, இவை ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைதியான புரட்சினே சொல்லலாம். அந்த புரட்சியின் அடுத்த கட்டம் தான் இந்த உத்தேச அமைச்சரவை. இது வெறும் பெயர் பட்டியல் மட்டும் இல்லைங்க. இந்த அரசு எந்த திசையில் செல்ல போகுது, யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகுது, எப்படி பணியாற்ற போகுது என்பதற்கான முதல் சிக்னல்னே சொல்லலாம். இப்போ மக்கள் கண்களில் எல்லாம் ஒரு விஷயத்தில் தாங்க இருக்குது. இந்த மாற்றத்தை ஆட்சியாக மாற்றும் அந்த முதல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிவிகே கிட்டேருந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அஃபிஷியல், அதாவது மினிஸ்டர்ஸ்லாம் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, அவங்க எந்த துறைக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க போன்ற பல தகவலை தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதிகளில் 108 இடங்களில் அபார வெற்றியை பெற்றிருக்கு. தாவேகா சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு புதன்கிழமை சாயங்காலம் ஆளுநரை மீட் பண்ணி நாளைக்கு 11:30 மணிக்கு முதல்வராக பதவி ஏற்பாரு அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. ஸோ மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு பார்த்தீங்கன்னா 118 இடங்கள் தேவை. ஆனால் தாவேகாவுக்கு அந்த அளவுக்கு பெரும்பான்மை இல்லை. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய 5 போஸ்டிங் தாவேகாவுக்கு ஆதரவாக கிடைச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் விஜய் ஆட்சி அமைக்க கவர்னரிடம் உரிமை கோரியிருக்காரு. ஸோ கவர்னரும் அதற்கு அனுமதியும் அளிச்சிருக்கிறாரு. அதனால தான் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு சட்டசபையில் குறிப்பிட்ட தினங்களுக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஸோ தாவேகா பெரும்பான்மைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 12 இடங்கள் தேவைப்பட்டது. இப்போ 5 இடங்கள் அதில் குறைஞ்சு 7 இடங்கள் இன்னும் தேவைப்படுது. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக அண்ட் ஆல்சோ அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. ஸோ தமிழக கவர்னர் ஆர்வி அர்லேக்கரை சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் தரப்பில் ஏற்கனவே நேரம் கேட்கப்பட்டு அது தகுந்த மாதிரி அவர் அலாட் பண்ணி அதை போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரியிருக்கிறாரு. ஸோ 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிப்பதாக கவர்னருக்கு தாவேகா தரப்பில் தகவல் கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு விஜய் பொறுப்பேற்கும் நிலையில் இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒரு 20 அமைச்சர் லிஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த உத்தேச அமைச்சர் பட்டியலின்படி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு உள்துறை, மக்கள் நலன், குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையும், ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு செய்தி மற்றும் விளம்பரம் சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆனந்துக்கு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை, மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ரமணனுக்கு நிதித்துறை, அருண்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா உணவுத்துறை, மரிய வில்சனுக்கு உயர்கல்வித்துறை, நிர்மல் குமாருக்கு பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை, காரைக்குடி பிரபுவுக்கு பால்வளத்துறை, விஜய் நிரஞ்சனுக்கு தகவல் தொடர்பு துறை,
எழில் கேத்ரினுக்கு சுகாதாரத்துறை, மதுரை மத்திய முஸ்தபாவுக்கு சத்துணவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா திருப்பூர் தெற்கு சத்யபாமாவுக்கு வேளாண்மை துறையும், சிவகங்கை குழந்தை ராணி நாச்சியாருக்கு பள்ளி கல்வித்துறையும், சேலம் தெற்கு பார்த்திபனுக்கு தொழில்துறையும், வால்பாறை ஸ்ரீதரனுக்கு வனத்துறையும், லால்குடி கிருஷ்ணனுக்கு வருவாய்த்துறையும், ராசிபுரம் அறநிலைத்துறையும், அவினாசி கமலிக்கு விளையாட்டுத்துறையும், கும்பகோணம் வினோத்துக்கு கூட்டுறவுத்துறை உள்ளிட்டவை வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகனுக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்ற பாலாஜி அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற மரிய வில்சனுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்த விஜய் சரவணனுக்கு வாய்ப்பு இருக்குது. மதுரை வடக்கை சேர்ந்த கல்லானைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குமராபாளையத்தில் வெற்றி பெற்ற விஜயலட்சுமி அவர்களுக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அன்அஃபிஷியல் தான இன்ஃபர்மேஷன் தான். சப்போஸ் இதை போக வேறு யாராச்சும் அமைச்சராக போஸ்டிங் சார்ஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நேமை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த முழு அமைப்பை ஒரு கேஸ்டி போல் பார்த்தா இது வெல்ஃபேர் ப்ளஸ் க்ரோத் ப்ளஸ் கவர்னன்ஸ் ரீஃபார்ம் என்ற 3 அடிப்படைகளில் அமைந்த ஒரு ஹைப்ரிட் மாடல்னே சொல்லலாங்க. ஆனால் இதன் வெற்றி எக்ஸிக்யூஷனில் தாங்க இருக்குது. பாலிசி அனௌன்ஸ் செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை கிரவுண்ட் லெவலில் மக்கள் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு கொண்டு செல்வது தான் உண்மையான சவாலுங்க. புதிய கட்சி அப்படிங்கிறனால அனுபவம் குறைவு ஒரு சவாலாக இருந்தாலும் ஃப்ரெஷ் லீடர்ஷிப், கரப்ஷன் குறைவு, ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங் போன்ற பலன்களும் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ மக்கள் எதிர்பார்ப்பு ஒன்று தான். இந்த அமைச்சரவை பார்த்திங்கன்னா வெறும் பதவி பட்டியலாக இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையை மாற்றும் செயல்பாட்டு அணியாக மாறுமா அப்படிங்கிறது தான். ஸோ அது நடந்தால் இது ஒரு சாதாரண அரசாங்கம் மட்டும் இல்லைங்க, இட் வில் மார்க் த பிகினிங் ஆஃப் எ நியூ பொலிட்டிக்கல் எரா இன் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற உத்தேச அமைச்சரவை பட்டியல் தான். சப்போஸ் இதில் ஒரு சில இலாக்களுக்கு இவங்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ முடிவாக பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கணக்கு போட்டியின் முடிவு மட்டும் இல்லைங்க, இட் இஸ் எ ரீசெட் ஆஃப் தமிழ்நாடுஸ் பொலிட்டிக்கல் டைரக்ஷனே சொல்லலாம். ஸோ இந்த லிஸ்ட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனு. ஸோ இதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம், நியூ கமர்ஸ் கூட உள்ளே வரலாம். அண்ட் ஆல்சோ இப்போ நான் சொல்லிக்கிறவங்களே ஃபைனலும் கூட ஆகலாம். எது எப்படி அப்படிங்கிறது நாளைக்கு மார்னிங் விஜய் 11:30 மணிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இதில் அதிரடியான திருப்பங்கள் கூட ஏற்படலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 95% சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது நமக்கு டிவிகே கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் டேட்டா தான். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். இதில் சேஞ்சஸ் இருக்குது, இவங்களாம் இந்த போஸ்டிங்க்கு அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.